Hey, hi Darmis, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்பிங் ஆல் டூயிங் குட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு ஆஸ்க் சாரி வித் யூ கைஸ். ஐம் ஸோ சாரி. எனக்கு வந்து த ஸ்பீட் லெவல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி இன்றைக்கி காலையில் நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்குமே அது ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் ஓகே, ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுனால கொஞ்சம் சவுண்டு ஐ மீன் அந்த இதை கம்மி பண்ணிக்கலாம். ஸ்பீட் லெவலை கொஞ்சம் வந்து ஜாஸ்தி பற்றி நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போட்டால் எனக்கு வந்து அந்த டைம் கணக்கு கரெக்டாக வருதுன்னு நான் அந்த மாதிரி பண்ணேன். பட் பார்த்தா உங்களுக்கெல்லாம் அது கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நான் வந்து ஸ்பீட் லெவல் ஜாஸ்தி பண்ண போகிறதில்ல. எப்படி பேசுகிறோனோ அப்படியே எடிட் பண்ணி போட்டுடலான் இருக்கேன். அண்ட் டைம் எக்ஸ்டென்ஷன் ஆச்சுன்னா அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன் ஷாட்னா எனக்கு ஒரு ஒரு கணக்கு இருக்குது. மினிமம் 50 மினிட்ஸ் ஆர் 1 ஹவர்க்குள்ளே நான் முடிக்கணும். அது தாண்டி போடக்கூடாதுன்ற ஒரு இது இருக்குது. ஏன்னா உங்களுக்குமே ஆடியன்ஸ் உங்களுக்கு போர் அடிச்சிடும். அவ்வளோ நேரம் உட்காந்து கேட்கறதுக்கான பொறுமை உங்ககிட்ட இருக்காது. ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் ஸ்பீட் லெவல் ஜாஸ்தியானால் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக வருன்றதுக்காக அப்படி பண்ணிருந்தடா. பட் ஐம் ஸோ சாரி உங்களுக்குலாம் அப்படி ஃபீல் ஆகிருந்ததுன்னா. இன்னும் அடுத்த வர வீடியோஸ்லலாம் கண்டிப்பாக நான் ஸ்பீட் லெவல் ஜாஸ்தி பண்ணாமல் நார்மலாகவே போடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து தேயாங்கான அந்த சீரீஸ் தான், அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜோட சீரீஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. நான் வந்து ஆக்சுவலி வெனஸ்டே தான் போடலான்னு பார்த்தேன். பட் ஆனால் எனக்கு வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கீங்களா? ஸோ அதனால் ஐ ஹாவ் டு டூ திஸ். ஸோ ஐம் டூயிங் ஃபார் யூ ஆல். என்ஜாய் பண்ணுங்கள். கீப் இமேஜின். ஸோ வாங்க இப்போ டேரக்ட் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அப்படியே ஒரு ரீகேப் பார்த்துடலாம்டா. நீங்கள் வந்து கடைசியாக உங்களுக்கும் தேயாங்கும் கல்யாணம் ஆகிருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்திருப்பீங்க. தேயாங்க உங்கள் மேலே செம்ம கோவத்தில் இருந்திருப்பார். அவங்க அம்மா அப்பா மேலேயும் கோவத்தில் இருந்திருப்பார். அவங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் நீங்கள் போயிருப்பீங்க. தேயாங்க உங்ககிட்ட ரொம்ப மோசமாக பேசியிருப்பார். ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டு இருந்திருப்பார். உங்களை ஈவன் அடித்து கூட இருந்திருப்பார். உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா பேசின உடனே நீங்கள் வந்து ரொம்ப கோவப்பட்டு அவர்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்காமல் உங்களை அடிச்சிருப்பார். அப்புறம் ஈவன் உங்களை கீழே கூட போய் படுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். நீங்களும் அப்படியே அழுதுகிட்டே படுத்துட்டு தூங்கிடுறீங்க. இப்போ அப்படியே நம்ம உங்களுக்கு மறுநாள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்ச உடனே தேங்காய் தான் பார்க்குறீங்க. சைடில் அவர் படுத்திருக்காரு. அவர் அவ்வளோ அழகாக இருக்கார். உங்களுக்கு ஏன் சின்னையா உங்களுக்கு என்னை ஏற்றுக்கணும்னு தோணலை? நீங்கள் ரொம்ப நல்லவர் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன் இத்தனை நாள். ஆனால் உங்களுக்கு இவ்வளோ ஒரு மோசமான குணம் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரை பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் உங்கள் கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது. ஏன்னா அட்லீஸ்ட் ஓகே நம்மளுக்கு வாழ்க்கை எப்படி ஆகிப்போச்சுன்றத நினச்சி நீங்கள் வந்து கவலைப்படுறதா, இல்லை இந்த வீட்டுக்கு மருமகளான்னு வந்துட்டோமே சந்தோஷப்படுறதான்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு உங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிறதுக்கு குளிக்கிறதுக்கு போகிறீங்க. போய் குளிக்கிறதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போய் குளிச்சுட்டு வரீங்க. நீங்கள் குளிச்சுட்டு வந்து அப்படியே அந்த தலையெல்லாம் துவட்டி காய வச்சுட்ருக்கும் போது தான் தேங்க அப்படியே கண் முழிச்சு பார்க்குறாரு. எடுத்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக அவருக்கு ஒரு முகத்துக்கு நேராக பால்கனி கிட்ட நின்றுட்டு நீங்கள் வந்து தலை தோட்டிகிட்டு இருக்கீங்க. இது அவர் பார்த்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி உக்காடுறாரு. உக்காந்துட்டு ஓ நேற்று இந்த தருதலில் கூட நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சுலன்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவர் ஒன்றுமே பேசல. அவர் பாட்டி ஏஞ்சி நேராக போயிட்டு அவரோட டவலை எடுத்துகிட்டு நேராக பாத்ரூம் போயிடுறாரு. கீழே நீங்கள் உங்கள் மாமியார்கிட்ட போகிறீங்க. அவங்க அத்தை கிட்ட போயிட்டு போயிட்டு நிற்கிறீங்க. அவங்க என்னடி எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சா அப்படின்னு உங்கள் அத்தை சந்தோஷமாக கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே பேசலை, கம்முன்னே நிற்கிறீங்க. அவங்க அத்தைக்கு புரிஞ்சிடுது. சரி விடுடி, அவன் போக போக சரியாயிடுவான்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் உங்களை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்கு கன்னத்தை திருப்பி பார்க்குறாங்க. அவங்க அத்தை பார்த்தா அவங்க தேங்காய் அடிச்சது செம்மையாக வீங்கி போய் ஒரு மாதிரி கை தடமே படிஞ்சிருந்தது இருக்குது. அவங்க பார்த்துட்டு என்னது இது அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. நீங்கள் அது ஒன்றும் இல்லைங்க அத்தை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க திருப்பி திரும்பு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பார்க்குறாங்க. பார்த்தா நல்லா தெரியுது கை அடிச்சுதுன்னு. அவங்களுக்கு அப்போ தான் ரியலைஸ் ஆகுது. தேங்காய் அடிச்சானா அவனை அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஐயோ அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை, நீங்கள் எதுவும் கேட்காதீங்க, கம்முன்னு இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கையை பிடிக்கிறீங்க. அவங்க அது என்னது பொம்பளை பிள்ளை மேலே கையை வைக்கிறது, நான் என்ன அவனை அப்படியே வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தரன்னு அவங்களை இழுத்துன்னு மேலே தான் போகிறாங்க. போயிட்டு தேயாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்லேருந்து கதவு தட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு, பண்ணிட்டு வர்றாரு. என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஃபுல்லாக ப்ரெஷ் வச்சுட்டு கேட்குறாரு. அவங்க அம்மா அடிச்சியா வேலை நீ அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் அப்படியே அப்படியே அவரை உங்களை பார்க்குறாரு. இல்லையே அப்படி சொல்கிறாரு. அவங்க அம்மா
ஏய் நல்லா தெரியுது. அவ மூஞ்சில பாரு கை தடம் வலிக்கிற அளவுக்கு அடிச்சிருக்கேன். உன்னை நான் இப்படி தான் வளர்த்தனாடா? பொம்பளை பிள்ளைங்க மேலே கையை வைக்க சொல்லி உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா? அவகிட்ட நான் மூச்சுக்கு 300 வாட்டி சொல்கிறேன், குணம் உள்ளவன் குணம் உள்ளவன். இப்படி பண்ணுற? உனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் பண்ணிட்டாங்கன்னா இப்படி தான் நடந்துப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க. தேங்க பாட்டு காதில் வாங்கிட்டு அப்படியே பல்லு தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு, திமிராக நடந்துக்கிறாரு அவங்க அம்மா கிட்டேயே. அவங்க அம்மாவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. உங்ககிட்டலாம் மனுஷன் பேசுவானா, என்கிட்டலாம் இனிமேல் நீ பேசிடாதுன்னு சொல்லிட்டு நேராக அவங்க அம்மா கீழே போயிடுறாங்க. நீங்கள் வயனு, நீ அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எங்க இவர் என் மூஞ்சியே பார்க்க மாட்டுறாரு, இதில் நான் எடுத்து வைக்கிற ட்ரெஸ்ஸை தான் இவர் போட்டுட்டு வந்துட போகிறாருன்ற மாதிரி நீங்களும் ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு கீழே அப்படியே வரீங்க. பார்த்தா தேங்க அந்த ட்ரெஸ்ஸை போடல. அவருக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டு வராரு. டிஃபன் சாப்பிடும் போது நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுறீங்க. உங்கள் மாமனார் உட்காந்துருக்காரு, தேங்கோட அப்பா. அப்படியே தேயாங்கோட அப்பா உங்கள தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுறீங்க, ரொம்ப அன்பாக நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தேயாங்கோட அப்பா, நம்ம வீட்டுக்கு நல்ல மருமகளை தான் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. நீங்கள் எல்லாருக்கும் பரிமாறுறீங்க. ஈவன் உங்கள் அத்தையை கூட உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறீங்க. உங்கள் அத்தைக்கே இது வரைக்கும் அவங்களுக்கு யாரும் சாப்பாடு உட்கார வச்சு பரிமாறியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தானே இந்த வீட்டோட இது எல்லாமே பார்த்துப்பாங்க. அவங்க தான் எல்லாருக்கும் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்கள் அத்தையை நீங்கள் பார்த்துக்கிறத பார்த்து உங்கள் அத்தையும் சந்தோஷப்படுறாங்க. இப்படியே எல்லாருக்கும் பரிமாறுறீங்க. தேயாங்கிட்ட போகிறீங்க, அவருக்கு நீங்கள் சாப்பாடு வைக்கிறீங்க. ஆனால் அவர் உங்களை மறைச்சிட்டு தான் இருக்கார். அதுக்கப்புறம் நீங்கள் பயந்துகிட்டே தான் வைக்கிறீங்க. வச்சுட்டு கம்முன்னு வந்துடுறீங்க அவருக்கு சாப்பாடை மட்டும் வச்சுட்டு. அதுக்கப்புறம் உங்கள் நீங்கள் போய்ட்டு அப்படியே ஓரமாக நிற்கிறீங்க, எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி பார்த்துட்டு. அப்போ உங்கள் மாமனார் கூப்பிட்றாரு, வயனு ஏம்மா நிற்கிற, வா நீயும் உட்காரு, வா தேங்காய் பக்கத்தில் உட்காரு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே தேங்காய் பார்க்குறீங்க, தேங்காய் உங்களை பார்த்து முறைக்கிறாரு. அவங்க வேலைக்காரங்க இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சொல்லி தேங்காய் பக்கத்தில் ஒரு சேர் போட சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு பக்கத்தில் நிற்கிறீங்க, உட்காரலாமா வேணாமான்ற மாதிரி. அப்போது தேயாங்க அப்பா, உட்காருமா, என்ன நின்றுட்டுருக்க, இந்த வீட்டு மருமகன்னா நீ ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, எல்லாருக்கும் பரிமாறிட்டு அப்படியே நீ வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் தயங்கி நின்றுட்டே இருக்கீங்க. அப்புறம் உங்கள் அத்தை ஏஞ்சி வந்து உட்கார வையன்னு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. பக்கத்தில் நீங்கள் தேங்காய் பார்க்குறீங்க, அவர் அப்படியே கையை லெஃப்ட் ஹேண்ட் அப்படியே முறுக்கி வச்சுட்ருக்காரு, ரைட் ஹேண்டில் சாப்பிட்டுட்டு ஒன்றுமே பேசலை, பெருமூச்சு விட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு. நீங்களும் உங்களுக்கு நீங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிட்றீங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உங்கள் மாமனார் வந்து, தேயாங்கு வயனுக்கு ஒரு வாயை ஊட்டி விடு, வயனு நீ தேயாங்கு ஒரு வாயை ஊட்டி விடு, புருஷன் பொண்டாட்டினா இப்படி தான் எல்லாம் பகிர்ந்துக்கணும், பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் பார்க்குறீங்க, தேங்காய் அப்படியே மறைக்கிறாரு. பா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எல்லோரும் சாப்பிடுங்க கம்முன்னு அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தேங்காய்ப்பா, டேய் என்னடா அவன் உன்னோட பொண்டாட்டி தானே, இதுக்கே அவன் இவ்வளோ இது பண்ணுற, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை தேயாங், ஊட்டி விடலாம். நான் ஏன் உங்கள் அம்மாவுக்கு நான் ஊட்டி விடனானா ஊட்டி விடுவேன், அதெல்லாம் ஒன்றும் இப்போ தப்பு இல்லை. இப்போ பழங்கினா தான் போக போக உங்களுக்கு இன்னும் அந்யோன்யமாக இருப்பீங்க புருஷன் பொண்டாட்டியா, பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. தேங்காய் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்காரு. நீ ஊட்டுமா, நீ ஊட்ட அவனுக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் மாமனார் சொல்கிறாரு. நீங்களும் பொங்கல் ஒரு வாயை எடுத்து அப்படியே தேங்காய்கிட்ட எடுத்துகிட்டு போகிறீங்க. தேங்காய் உங்களை அப்படியே முறைச்சிட்டே அவர் வாயில் வாங்கிக்கிறாரு. இப்போ தேங்காய் ஊட்டி விட சொல்கிறாங்க எல்லாரும். தேங்காய் வேறு வழி இல்லாமல் அவரும் கொஞ்சோண்டு எடுத்து உங்கள் வாயில் அப்படியே ஃபோர்ஸ்ஃபுல்லாக அப்படியே ஊட்டுறாரு, பிடிக்காத மாதிரி. உங்களுக்கு நல்லா தெரியுது, ஐயோ இவரை பற்றி தெரியாமல் அத்தை மாமா வேறு இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இப்போ தேங்காய் சாப்பிட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு செம்ம டென்ஷனாக இருக்கார். இங்கே பண்ணுறது எதுவுமே அவருக்கு பிடிக்கல. அதனால் எதாவது பண்ணி இங்கேருந்து போயிடணுண்டான்ட்டு அவர் நேராக போய் அவங்க அம்மாகிட்ட சொல்கிறாரு. எனக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்தது, நான் ஊருக்கே கிளம்புறேன், எனக்கு ஏதாச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அவங்க அம்மா, டேய் என்னடா பேசுகிற, உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சரி நீ போகிறனாலும் வயனை கூட்டின்னு தான் போகணும், அவன் இங்கே இருப்பாளா? என்னாலலாம் அவளை அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயெல்லாம் இருக்க முடியாது, என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேன் கத்துறாரு. இங்கே அவங்க அம்மா, டேய் அவன் பொண்டாட்டிடா, இங்கே அவன் நீ இல்லாமல் என்ன பண்ணுவா, அவளை நீயும் கூட்டிகிட்டு போவோம் கையோட, அங்கே போய் கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே தேயாங்கம்மா வாய்ப்பே இல்லை, அது சிட்டி, சென்னையில் இருந்தால் நீ நினச்சிட்டு இருக்கியா, இங்கே பட்டிக்காடெல்லாம் கூட்டிகிட்டு போய் என்னால் அங்கெல்லாம் இருக்க முடியாது, இங்கே அவளுக்கு ஒன்றுமே தெரியல, அங்கே கொண்டு போய் நான் எப்படி அவளை வாழ வைக்கிறதுன்ற மாதிரி கேட்குறாரு எங்கள் அம்மா. தேங்கு நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும், புருஷனா நீ தான் எல்லாத்துக்கும் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாம் நானும் அவனுக்கு சொல்லிட்டு இருக்க முடியும், நீ தாண்டா எல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. தேங்கு தலையில் அடிச்சுட்டு வேறு என்ன பண்ணுறது, என்னை கேட்காம கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்களே எல்லாம் ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க எங்கே போகிறாரு இவருன்ட்டு கேட்குறீங்க. சின்னையா எங்கேயாச்சும் வெளியில் போகிறீங்களா அப்படின்ட்டு போய் நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவர், உங்கள்கிட்ட இருந்து விடுதலை பண்ணி தப்பிச்சு போகலான்னு பார்த்தேன், என் வீட்டில் விடுற மாதிரி இல்லை, உன் துணியையும் பேக் பண்ணு, வா கிளம்பு அப்படின்னு சொல்கிறாரு.
நீங்களும் எதுக்கு அப்படி சொல்லிட்டு போய் உங்கள் அத்தையை கேட்குறீங்க. உங்கள் அத்தை அப்போ தான் சொல்கிறாங்க, அவன் ஊருக்கு போகிறாம்மா, அவனுக்கு வேலை வந்துடுச்சான், நீ அவன் கூட போய் இரு. உங்களுக்கு பயமாக இருக்குது, நீங்கள் போக மாட்டேன்றீங்க. இல்லை அத்தை, வேணாம் அத்தை, நான் இங்கேயே இருக்கேன் அத்தை, நான் இங்கே இருந்து உங்கள் கூடயே இருக்கேன், அவர் அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரட்டும், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை நீங்கள் சொல்கிறீங்க. அவங்க கல்யாணம் ஆகி புதுசில் நீங்கள் இப்படியெல்லாம் தனித்தனியாலாம் இருக்கக்கூடாதுமா, நல்லதுக்கு இல்லை, நீ போ, அவன் உன்னை பார்த்துப்பான், நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இல்லை அத்தை, வேணாங்க அத்தைலாம் ரொம்ப கெஞ்சுறீங்க. அவங்க அத்தை, இல்லை கல்யாணம் ஆகி இப்படிலாம் புருஷன் முன்னாடி பிரிஞ்சிருந்தாலாம் நல்லா இருக்காது அப்படி சொல்லிடுறாங்க. வர வழியே இல்லாமல் நீங்களும் பேக் பண்ணிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் சொல்கிறீங்க இந்த மாதிரி ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு. உங்கள் அம்மா அப்பாவுக்குமே பயமாக இருக்குது. ஏன்னா தேவை ரியாக்ட் பண்ணுறதெல்லாம் அவங்களுக்குமே தெரியும், பிடிக்காத மாதிரி இருக்கிறது. அங்கே போய் நீ என்னடி பண்ணுவ அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க. சரி வேறு வழியே இல்லை, இப்போ போய் தான் அவனுன்ட்டு உங்களுக்கும் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்து விட்றாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் ஊருக்கு போகிறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் பேக். தேவை இங்கே அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பட்டிக்காடுங்கன்னா ப்ரூஃப் பண்ணுறாங்க இங்கே அப்படின்ற மாதிரி. அவங்க எல்லாம் சாப்பிட்ற பொருள்லேருந்து எல்லாமே பேக் பண்ணி கொடுக்குறாங்க இங்கே வீட்டிலேருந்து. இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு யோசிக்கிறாரு. நீங்களும் போய் ஊரில் போய் இறங்கிடுறீங்க தேன் கூட போயிட்டு. தேன் அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் தான் இருப்பார். ஸோ அதனால் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பாட்டு அவரில் மட்டும் லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு நேராக லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. நீங்கள் அப்படியே பின்னாடி தப்பான்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓடி வரீங்க. சின்னையா கொஞ்சம் பொறுமையாக போங்க சின்னையா, எனக்கு இந்த ஊரில் எதுவுமே தெரியாது, நான் தொலைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு அவர், நீ கொஞ்சம் போய் மெதுவாக வந்தீங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு வேறு வேலை வெட்டி இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கியா, நீ தான் பார்த்து ஸ்பீடாக வரணும் அப்படி சொல்லி திட்டுறாரு உங்களை. நீங்களும் சரி ஓகேன்ட்டு கம்முன்னு இருக்கீங்க. அப்புறம் நீங்கள் அங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே பார்க்குறீங்க. எல்லாம் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா நீங்கள் அதை பார்த்ததே இல்லை அந்த மாதிரி இடங்களெல்லாம். சுற்றி எல்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸில் போய் கதவை திறந்துட்டு அவர் பாட்டு நேராக போகிறாரு. அது என்னோடய ரூம், அதில் நீ வர வேணாம், உனக்கு கெஸ்ட் ரூம் இருக்கும், அங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ, அங்கே என்ன வேணும், அங்கே தேவையானதெல்லாம் என்ன வேணும்னு என்கிட்ட கேளு, நான் வாங்கி தரேன், நீ எங்கேயும் போய் எதுவும் இது பண்ண வேணாம், உன் பட்டிக்காடு லாங்குவேஜெல்லாம் வச்சுட்டு இங்கே பேசுனீங்கன்னா யாருக்கும் எதுவும் புரியாது, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி இங்கே கத்துறாரு தேங்க. நீங்கள் சரிங்க சின்னையா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அந்த ரூமை பார்க்குறீங்க. அந்த ரூம் ஃபுல்லாக டஸ்ட்டாக அப்படியே பழசாக இருக்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலான்ட்டு எல்லாத்தையும் இப்படியே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. தேங்க இப்போ ரெடியாகி எங்கே கிளம்புறாரு. நீங்கள் சின்னையா காலையில் சாப்பாடு செஞ்சிடவா, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், தான் நான் அதை செஞ்சிடறேன் அப்படின்ட்டு நீங்கள் கிச்சனுக்கு போகிறீங்க. அவர், எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஏன் செஞ்சு கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போகிறாரு. நீங்கள் இப்போ நான் என்ன சொன்னேன்னு இவர் ஏன் இவ்வளோ கோவப்படுறாருன்ற மாதிரி பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் இப்படியே போகுது. தேங்க இப்போ நேராக அவரோட ஆஃபீஸ்க்கு தான் போயிருப்பார். இப்போ போயிட்டு நான்சி கிட்ட இதெல்லாம் எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசிச்சுட்டு அப்படியே போகிறாரு. அங்கே போனால் எடுத்தோடனே நான்சியை தான் பார்க்குறாரு. ஆஃபீஸ்க்குள்ளே நுழைஞ்சோடனே அவள் பாட்டு நேராக ஓடி வந்து தேங்க ஹக் பண்ணுறா. ஹே பேபி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், இப்போ வந்த ஊர்லேருந்து என்கிட்ட நீ சொல்லவே இல்லை ஊர்லேருந்து வரேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. தேங் இப்போ தான் நான்சி வந்தேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் திருப்பி பேக் ஹக் பண்ணல, அப்படியே தலை மாதிரி நிற்கிறாரு ஹக் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தள்ளி விட்டுறாரு. என்ன ஆச்சு என்ன அப்படி சொல்லிட்டு நீ அவர் நான்சி கேட்குறா. தேவாங்க, நான்சி நான் கொஞ்சம் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படி சொல்கிறாரு. நான்சியும், என்னாச்சு உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டியா, அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் கேட்குறா. அது நான் அதை பற்றி தான் பேசணும், நீ வா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டு நிற்க வச்சு இந்த மாதிரி சொல்கிறாரு, நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான்சிக்கு அப்படியே செம்ம ஷாக்கில் அப்படியே முறைக்கிறா. தேங்க, அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் அறிவில்லாமல் அவள் எவ்வளோ ஒரு கழுத்தில் தாலி கட்டுனா நீ கட்டுவியா, என்ன தயாங் என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்காரி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்துறா. நீங்கள் தயாங், நான்சி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது நீ ஹர்ட் ஆவேன்னு எனக்கு தெரியும், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, எங்கள் அம்மா அப்பா சொல்லும் போது என்னால் நோ சொல்ல முடியல நான்சி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. இங்கே நான்சி கண்ட மேனிக்கு போட்டு தேங்க திட்டுறா, கத்துறா. நான் என்னெல்லாம் கனவு கண்டிருந்தேன், உன் கூட நான் வெளிநாட்டுக்கு போகணும், உன் கூட வாழணும்லாம் நினச்சிட்டு இருந்தேன், என் கனவுல எல்லாத்தையும் மண்ணள்ளி போட்டுட்ட தேங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே கதறா. தேங், நான்சி ஐம் சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கல நான்சி அப்படின்னு சொன்னோடனே, நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு நேராக தேங்காய் கூட்டிகிட்டு இப்போது தேங்காயோட வீட்டுக்கு தான் போகிறா. உங்களை தான் பார்க்குறதுக்கு நான்சி கிளம்பி வரா. நீங்கள் அங்கே வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அமைதியாக அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன உங்களுக்கு வந்து ஃபோனை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க, வேறு எந்த வேலையும் இல்லை உங்களுக்குன்ட்டு. அப்போ டக்குன்னு டோர் ஓப்பன் ஆகுது ஸ்பீடாக. பார்த்தா இவன் தான் நான்சி, ஒரு பொண்ணு வந்து நல்லா மாடர்னாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு தேங்காயோட கையை பிடிச்சிட்டு இழுத்து வரதை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சின்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நிற்கிறீங்க. அங்கே அந்த பொண்ணு நேரம் வந்து உங்களை பலார்னு ஒரு அறை விட்டுறா. என்ன நினச்சிட்ருக்க, நல்லா பணக்காரவனாக இருக்கான், நல்லா படித்தவனாக இருக்கான், அழகாக இருக்கான்னு உங்கள் வீட்டில் உன்னை படிப்பறி இல்லாதவ வந்து கட்டிக்கோன்னு சொன்னால் உனக்கு அறிவில்லை, உனக்கு தோண வேணாம் தகுதி இருக்கா இல்லையான்னு நீ பாட்டே உனக்கு வந்து கழுத்து நீட்டுவியா, அறிவில்லை உனக்கு. நானும் தேங்காய் லவ் பண்ணுறோம்,
ஓ உனக்கு லவ்வுக்கு கூட மீனிங் தெரியுமான்னு தெரில. நானும் தேங்கும் காதலிக்கிறோம். தேங்க என்னோடவன். நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் என்னால் உன்னோட விட்டு கொடுத்துட்டுலாம் என்னால் வாழ முடியாது. அவன் எந்து உனக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. நீ அவன் பொண்டாட்டின்னு பேருக்கு வந்துட்டீன்னா அதுக்குன்னு நான் இப்போ உன்னை விட்டு கொடுத்துட்டு எல்லாத்தையும் நான் போயிடணுமா? கனவுல கூட நடக்காது. தேங்க என்னோடவன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. நீங்கள் ஒன்றுமே புரியல, இது வேறையாடான்ற மாதிரி பார்க்குறீங்க. அப்போ தேங்க பார்க்குறீங்க. தேங்க ஒன்றும் பேசல, கம்முன்னு இருக்காரு. நீங்கள் அவங்கள அடித்ததுக்கு கூட நான்சி அவர் எதுவுமே சொல்லலை. அவர் பாட்டு கம்முன்னு இருக்காரு. அப்புறம் திருப்பி கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு அவர் வெளில போயிடுறா தேங்க ஓட்டிட்டு. நீங்கள் செம்மையாக அழுவுறீங்க. இவர் தான் நம்மளை வெறுத்துட்டு இருக்காருன்னு பார்த்தா இப்போ இது வேறையான்ற மாதிரி ரொம்ப அழுவுறீங்க. உங்களால் முடியலை. தேம்பி எப்படியே அழுவுறீங்க. அழுதுகிட்டே போய் படுத்துடுறீங்க. நீங்கள் சாப்பிடல, ஒன்றும் பண்ணல. தேங்க அப்படியே அப்புறம் நைட்டு வீட்டுக்கு வராரு. பார்த்தா அங்கே எல்லாம் சமைச்சு வச்சிருக்கு, ஆனால் எதுவுமே சாப்பிடல, எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அப்போ தான் புரியுது நீங்கள் சாப்பிட்லன்னு சொல்லிட்டு. தேங்காய்னா ஒன்றும் பேசலை, நேராக போய் படுத்துடுறாரு. ஏன்னா அவருக்குமே மூடு சரியில்லை, அவரும் சாப்பிடலை. ஸோ டேஸ் இப்படியே போகுது. நான்சி வருவா, அவர் பாட்டு தேங்க ரூம்குள்ளே போவா, தேங்க கூட ரொம்ப உங்கள் கண்ணு முன்னாடியே போய் கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணுவா. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தேங்க என்ன தான் இருந்தாலும் நீங்கள் உங்கள் புருஷனாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். உங்களை வந்து கஷ்டப்படுத்துவா, உங்களை அடிப்பா. இதெல்லாம் வந்து தேங்க ஒன்றும் கேட்க மாட்டார். இப்படியே நாள் போயிட்டே இருக்கும். ஸோ டேஸ் இப்படியே போயிட்டே இருக்குது. அப்போ நான்சி வந்து தயாங் என்னாலலாம் இந்த மாதிரி உன்னை இன்னொருத்திக்கு புருஷனாக வச்சுட்டுலாம் என்னால் உன்னை கூட எல்லாம் இருக்க முடியாது தயாங். நீ அவளை ஊருக்கு அமுச்சு விட்டுடு, விட்டுடு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி சொல்கிறா. தயாங்கு நான்சி இதெல்லாம் எங்கள் வீட்டில் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடும் நான்சின்னு சொல்கிறாரு. நான்சி தேங்க அதுக்கு நீ அவள் புருஷனாக அவள் வீட்டில் இருப்ப, என் லவ்வராக எங்கள் ஆஃபீஸில் இருப்ப, இப்படி என்னாலலாம் இருக்க முடியாது. நான் தேர்ட் வீலிங் கிடையாது தேயாங்கன்னு சொல்லிட்டு கத்துறா. தேயாங் இப்போ என்ன நீ என்ன பண்ண சொல்கிறன்ற மாதிரி கேட்குறாரு. எனக்கு தெரியாது, எதையாச்சும் பண்ணி நீ அவளை ஊருக்கு அமுச்சு விட்டுரு. இதுக்கு மேலே என்னால் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்ற மாதிரி அவள் சொல்லிடுறா. தேயாங்கும் சரி வேறு வழியே இல்லாமல் ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் தேயாங்க ஒரு பிளான் பண்ணுறாரு. அது அவர் போற வச்ச மாதிரி இல்லாமல் பையனாக போயிடணுன்ற மாதிரி அவர் வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு வாட்டி அவர் உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு மாலுக்கு. உங்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி இடத்த பார்த்ததே இல்லை. அவர் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாருன்னு செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீங்கள் ஒரு சுடிதார் போட்டு நல்லா நீட்டாக ரெடி ஆகிட்டீங்க. அவர் காரில் ஏறி உங்களை தான் பார்த்துட்ருக்காரு. உள்ளவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீங்களும் ஏறி போய் அவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் மாலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அவர் பாட்டு ஃபோன் பேசிட்டு கொஞ்சம் முன்னாடியே போகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸு கடையில் கூட்டிகிட்டு போய் உனக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸு வேணால் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு பார்க்குறீங்க. அங்கே நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குது. அப்போ தான் நீங்கள் வந்து நான்சி அன்னைக்கு வந்து வந்தபோது ஒரு ட்ரெஸ் அவள் போட்டிருந்தா அந்த மாதிரியே ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அதே டிசைனில் பார்க்குறீங்க. அது கொஞ்சம் க்ராப் டாப்பு, ஸ்கர்ட் அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் இதை வந்து இந்த மாதிரியெல்லாம் போட்டால் தானே நம்ம சின்னையாக்கு பிடிக்கும். நம்ம பேசாமல் இந்த மாதிரியே அது வாங்கி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை போய் ட்ரையல்ஸ் பார்க்குறதுக்கு இதை எங்கே போட்டு பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்குறீங்க. அவங்க ஒரு ரூம் காட்டுறாங்க. நீங்கள் போய் போட்டு பார்த்துட்டு வரீங்க. போட்டு பார்த்துட்டு நீங்கள் கண்ணாடியில் பார்க்குறீங்க. உங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக இஷ்டம் இல்லைனாலும் தேங்காய்க்கு இப்படியெல்லாம் போட்டால் பிடிக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கணும்னு சொல்லிட்டு சரி நம்ம சின்னையா கிட்டே போய் கேட்போம் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி தர சொல்லிட்டு நீங்கள் வெளியில் போய் தேங்காய் தேடுறீங்க. பார்த்தா தேங்காய் காணும். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எங்கே போனார் இவனுங்கன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அவர் வரலை. உங்களுக்கு பயமாகி நீங்கள் அப்படியே போய் தேட ஆரம்பிக்கிறீங்க. அதே ட்ரெஸ்ஸை நீங்கள் அந்த ஷார்ட் டாப், அந்த க்ராப் டாப் அண்டு இதுவே போட்டுட்டு அப்படியே ஸ்கர்ட்டு போட்டுகிட்டே போகிறீங்க. அந்த கடைக்கார அந்த லேடி வந்து பின்னாடியே துரத்திட்டு வராங்க உங்களை. மேடம் நீங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சுட்டு போங்க மேடம், இப்படியெல்லாம் போகக்கூடாது, பே பண்ணிட்டு தான் வெளியே எடுத்துகிட்டு போகணுன்ற மாதிரி கத்துறாங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்காம ஐயோ சின்னையாவை காணும், சின்னையான்ட்டு நீங்கள் பாட்டு கத்திட்டு இங்கத்துக்கு அவங்கத்துக்கு போகிறீங்க. ஒரு கட்டத்தில் வந்து இந்த ட்ரெஸ் ஷாப் ஓனர் வந்து இந்த மாதிரி வந்து மேனேஜர் வந்து அந்த லேடியை பிடிங்கன்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் கிட்ட சொல்லியிருப்பாரு. செக்யூரிட்டிஸும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி பிடிச்சிடுறாங்க. நீங்கள் அழுவுறீங்க, என்னை விடுங்க, நான் எங்கள் சின்னையா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழுவுறீங்க. அப்போ அவங்க மேடம் கூல், நீங்கள் கவலைப்படாதீங்க, இங்கே நாங்கள் உங்களை எதுவும் இது பண்ணலை, நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துட்டு போயிடுங்க, அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சின்னையான்னு பேசி மயக்கமே வந்துடுது உங்களுக்கு, அழுது. அவங்களும் வந்து உங்களை வந்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு லேடி வந்திருக்காங்க, இங்கே அவங்க வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு. போலீஸும் வந்து உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உங்களை ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. உங்களுக்கு அங்கே எல்லாமே புதுசாக இருக்குது. எல்லோரும் உங்களை மாறி பார்க்குறாங்க. நீங்கள் அந்த க்ராப் டாப் அந்த ட்ரெஸ்லேயே வந்திருப்பீங்களா. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அங்கே இருக்கிறவனுங்கள்லாம் அவங்கள வந்து அக்யூஸ்டாக இருப்பானுங்களே அவங்களாம். நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே ஒடுக்கி ஓரமாக அப்படியே போய் கம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஊர் அட்ரஸ் தெரியாது, எந்த அப்பார்ட்மெண்ட் தெரியாது, உங்களுக்கு அது தேங்க வீடு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது எப்படி போகணுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பாட்டு அப்படியே போய் கம்முன்னு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஒரு லேடி போலீஸ் வந்து உங்களை உன் பேர் என்னம்மா, எந்த ஊருமாலாம் கேட்குறாங்க. நீங்கள் உங்கள் பேர் உங்கள் ஊர் அட்ரஸ் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஊரில் எங்கன்னு உங்களுக்கு சொல்ல தெரில. உங்களுக்கு தேங்கோட ஃபோன் நம்பர் கூட தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறதுன்னே தெரில. உங்கள் கையில் ஃபோனும் இல்லை. உங்கள்
ஃபோனு, உங்கள் பழைய ட்ரெஸ் எல்லாமே வந்து அந்த மால்லயே இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கீங்க. உங்கள் மாமனார் மாமியார் நம்பர் கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணி வைக்கல. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருக்கீங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒருத்தர் வராரு. வந்து உட்காந்துட்டு, "என்னம்மா எந்த ப்ராஸ்டிக்யூட் கேஸில் மாட்டின?" அப்படின்ற மாதிரி தப்பாக கேட்குறாரு. உங்களுக்கு அழுவே வருது. "நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைண்ணா" அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. "ம்மா உன் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே தெரிலையாம்மா நீ எப்படின்னு, சும்மா சொல்லு எந்த கேஸில் மாட்டின?" அப்படின்னு உங்களுக்கு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே தேம்பி அழுவுறீங்க. இந்த ஊருக்கு நான் இதுக்கு தான் வந்தேனான்ற மாதிரி. அப்போது நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அந்த போலீஸ்க்கு ஒரு லேடி போலீஸ் வந்து, "உனக்கு இந்த ஊரில் யாரைதாம்மா தெரியும்?" அப்படின்னா, "எனக்கு என் புருஷன் இருக்கார், அவர் பேர் தேயாங்கு" அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. தேயாங்குன்ற பேரை மட்டும் வச்சுட்டு எப்படிம்மா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அவர் எங்கே வேலை பார்க்குறாரு அதுவாச்சும் தெரியுமானா, அவரோட வேலை பார்க்குற கம்பெனியோட நேமை நீங்கள் வந்து எப்படியோ தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா அவர் வீட்டில் அவருக்கு ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிற அந்த ஃபைலெல்லாம் அந்த பேர் இருக்கும். அதனால் உங்களுக்கு அந்த பேர் மட்டும் தெரியும். சம் ரேண்டம் நேம் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இந்த மாதிரி கம்பெனி நேமை மட்டும். ஸோ அவங்க அந்த கம்பெனிக்கு காண்டாக்ட் பண்ணி தேயாங்கோட காண்டாக்டை வாங்குறாங்க. தேயாங்க காண்டாக்ட் வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க தேயாங்குக்கு. தேயாங் வந்து எதுவுமே தெரியாத மாதிரி அவர் ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. ஹலோ யார் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து நாங்கள் கால் பண்ணுறோம், இந்த மாதிரி வந்து உங்கள் ஒய்ஃப் இங்கே இருக்காங்க அப்படின்னோடனே அவர், "ஓ அங்கே தான் இருக்காளா, அதோ நான் வரேன்ட்டு" அப்படியே ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி அவர் அப்படியே கிளம்பி வராரு. வந்து, "வயன் என்னம்மா இதெல்லாம்" அப்படி சொல்லிட்டு உங்களை வந்து இப்படியே பிடிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்களும் போய் அவரை டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அப்போ போலீஸ்கிட்ட சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. நீங்கள் ஆக்சுவலி தொலைஞ்சு போயிடணும்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த மாதிரி பண்ணியிருப்பார் உங்களை. ஆனால் உங்களுக்கு அது கூட தெரியாமல் நீங்கள் வந்து திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போவீங்கன்னு அவர் எதிர்பார்க்கல. அவர் பாட்டிங்க நீ பாட்டு தொலைஞ்சிட்டு போயிடுவேன், இல்லை திருப்பி ஊருக்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் உங்களை விட்டுட்டு வந்திருப்பாரு. இங்கே போலீஸ்ன்னு இருக்கிறதுனால அவர் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கிறார், உங்கள் மேலே கேர் இருக்க மாதிரி. நீங்களும் வந்து அவர்கிட்ட போயிட்டு சரி பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஏன் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளில வர வரைக்கும் உங்கள் கையை பிடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் விட்டுட்டு அவர் பாட்டு போய் காரில் ஏறி உட்காந்துடுறாரு. நீங்களும் பின்னாடியே ஏறி உட்காடுறீங்க. போகிற வழியெல்லாம் செம்ம திட்டிகிட்டே வர்றாரு உங்களை. அப்படியே எங்கேயாவது தொலைஞ்சு போயிருக்க வேண்டியதானே, எதுக்கு எதுக்கு இங்கே வந்து இது பண்ணுற, ஊருக்கே போய் தொலைய வேண்டியதானே நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வர்றாரு. அப்போ தான் உங்களுக்கு புரியுது, அவர் வந்து நீங்கள் தொலைஞ்சு போகணுன்றதுக்காக உங்களை வேணும்னே விட்டுட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இதுக்கு மேலே முடியல, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அதுவும் இல்லாமல் உங்களை எவ்வளோ கேவலமாக போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தாங்க, ப்ராஸ்டிக்யூட் லெவலில் உங்களை பார்த்துட்டாங்கன்னு உங்களால் அதை தாங்கிக்கவே முடியல. மாலில் உங்களுக்கு காசு கொடுக்காம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரோன்னு பின்னாடியே துரத்திட்டு வந்தது, இதெல்லாம் நீங்கள் பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறீங்க. இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது என்னாலன்னு அவங்கள நேராக வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போய் விட்டுட்டு அவர் பாட்ட ரூமுக்கு கதவை சாத்திட்டு போயிடுறாரு. நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாதுன்னு நீங்களும் போயிட்டு ஃப்ரெஷ்ஷன் ஆகிட்டு உங்கள் துணியெல்லாம் பேக் பண்ணுறீங்க. பேக் பண்ணிவிட்டு தேயாங்குக்கு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. தேயாங்குக்கு நீங்கள் அப்படியே கிளம்பிட்டு ஒரு லெட்டர் எழுதுறீங்க. உங்கள் கையால் ஒரு லெட்டர் எழுதிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு உங்களோட வாட்ச்மேன் கிட்ட உங்களுக்கு ஊருக்கு டிக்கெட் போட சொல்லியிருப்பீங்க. நீங்கள் டிக்கெட் போட்டு நீங்கள் கிளம்பி நைட்டோட நைட்டாக உங்கள் ஊருக்கு போயிடுறீங்க. அப்போ தான் காலைல தூங்கி எழுந்திரிச்சு தேயாங்க வந்து பார்க்குறாரு. உங்களை எட்டி பார்க்குறாரு. உங்கள் ரூம் காலியாக இருக்குது, எங்கே போய் தொலைகிறேன் பொழஞ்சாலும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாள் முழுக்க ஆகுது. உங்களுக்கு சுத்தமாக வந்து நீங்கள் எங்கே போனீங்கன்னு எதுவுமே தெரியல. பக்கத்துலலாம் கேட்குறாரு, எங்கேயாச்சும் பார்த்தீங்களா இவ்வளோன்ற மாதிரி கேட்குறாரு. அங்கே யாருக்கும் தெரியல. அப்புறம் வாட்ச்மேன் கிட்ட போய் கேட்குறாரு, இங்கே என் வீட்டில் இருந்தாங்களா, அவங்க எங்கேயாவது போனாங்களான்ட்டு. அப்போ வாட்ச்மேன் சொல்கிறாரு, நேற்று நைட்டு என்ன தான் சார் டிக்கெட் வாங்கி தர சொன்னாங்க ஊருக்கு, நான் டிக்கெட் வாங்கி கொடுத்துட்டேன், அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் தேயாங்க, ஓ போயிட்டாளா அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு அவர் பாட்டு தனியாக அவர் வீட்டில் இருக்கார். டெய்லியும் சமைச்சு கொடுக்க ஒரு ஆள் இருக்கும். அவரோட இதெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஆள் நீங்கள் இருந்தீங்க. வீடாக வச்சுருந்தீங்க. இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் வீடு அலங்கோலமாக இருக்குது. தேயாங்குக்கே அது நல்லா தெரியுது. அவர் பார்க்குறாரு. சரி ஓகே, தேயாங்குக்கு இப்படியே டேஸ் போயிட்டு இருக்கவும் ஆஃபீஸில் வந்து ஃபைனல் ப்ரெசன்டேஷன், இந்த ஃபாரினுக்கு போகிறதுக்காக ஃபைனல் ப்ரெசன்டேஷன் வைக்கிறாங்க. அதில் வந்து ஃபைனல் ப்ரெசன்டேஷனில் யார் சக்சீட் ஆகுறாங்களோ அவங்கள மட்டும்தான் ஃபாரினுக்கு அனுப்புகிறதா இப்போ வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் அனுப்ப முடியாது, ஒரு செட் ஆஃப் பீப்புளை மட்டும் நாங்கள் சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தேயாங்க வந்து அந்த இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் நம்ம போயிடணுண்டா அந்த ஊரை விட்டுன்ற மாதிரி அவர் அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக அதில் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. ஆனாலும் உங்களோட தாட்ஸ் சம்டைம்ஸ் அவருக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். லைக் வந்து இவன் இருந்திருந்தால் வீடாக இருந்திருக்குமோ, நம்ம தான் புரிஞ்சுக்கலையோ இல்லைன்றன்னு அப்பப்போ அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அந்த தள்ளிட்டு நான்சிக்காக அவர் வந்து இந்த ஃபாரின் போகணுன்ற அந்த இதுக்கு அவர் இது பண்ணுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. ஃபைனலாக அந்த டேவும் வந்துடுது. லைக் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் டே தேங்காய் அவரோட பெஸ்ட்டை அவர் கொடுக்குறாரு. ஸோ எல்லோரையும் அவங்க பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. பட் ஃபைனலாக வந்து அந்த லிஸ்ட்டு சொல்லும் போது தேங்காயோட நேம் அதில் வரல.
நிறைய பேரோட பேர் வந்திருக்கு. ஒரு 5 பேர் கிட்ட ஒரு செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் தேயாங்க வந்து அவங்க செலக்ட் பண்ணல. பிகாஸ் தேயாங்கோட வந்து பொட்டன்ஷியல் வந்து இங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கு வேணும், இங்கே டிஎல்லாம் அவர் ஒர்க் பண்ணணும்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அவர் ஃபாரினுக்கு நாங்கள் அனுப்ப வேண்டாம்னு முடிவெடுத்திருப்பாங்க. ஸோ தேயாங்குக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா நான்சி இதுக்காக தான் உயிரை கொடுத்து போராடிட்டு இருந்தா போகணும்னு. இவர் எப்படி நான்சியை மீட் பண்ணி இதை சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் அவர் ஒன்று பார்க்குறாரு, கேஃபேட்டேரியாவில் நான்சி வேற ஒருத்தனோட உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அப்படியே கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குறாரு. பார்த்தா அது நான்சி தான். நான்சி பார்த்தீங்கன்னா வேறு யார் கூடயோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. சரி இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் யார் கூட பேசுகிறான்னு பார்ப்போன்னு பார்த்தா அது ஆப்போசிட் டீமில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க சஞ்சய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. சிரிச்சு சிரிச்சு பேசிகிட்டு இருக்கா ரொம்ப க்ளோஸாக. தேங்க பார்த்துடுறாரு. பார்த்தா திடீர்னு இது சஞ்சயோட கையை பிடிச்சி அப்படியெல்லாம் பேசுகிறா. தேங்க ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்கன்ட்டு இப்போ கிட்ட பார்க்குறாரு. பார்த்தா அப்போ தான் அவருக்கு புரிய வருது, லைக் தே ஆர் டூ க்ளோஸ் அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. அப்போ போயிட்டு அவர் கிட்ட போய் நான்சி வாட் இஸ் திஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நான்சியும் ஏஞ்சிட்டு ஓ வேற பார்த்துட்டானா அப்படின்ற மாதிரி அப்படியே மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு என்னது வாட் இஸ் திஸ்னா என்ன பண்ண சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதுக்கு தேவை நான்சி உனக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் நம்ம ஃபாரின் போகணுன்னு. உனக்கு கொஞ்சமாச்சும் ஏதாவது இருக்கா நான்சி? நான் உனக்கு உண்மையாக தானே இருந்தேன். எங்கப்பா எனக்கு உண்மையாக இருந்த? கல்யாணம் பண்ணிவிட்டு உன் பொண்டாட்டி கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு நீ எனக்கு உண்மையாக இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான்சி கேட்குறா. நான்சி நான் அவளை ஊரை விட்டு அமுச்சிட்டேன் நான்சி, நீ சொன்ன மாதிரி. சரி நீ ஊரை விட்டு அமுச்சிட்ட, ஆனாலும் நீ எக்ஸ்பைரி ஆன கேஸ் தானே, கல்யாணம் ஆயிடுச்சுல உனக்கு தான், அதுக்கு நான் என்ன பண்ண சொல்கிறேன்? அதே மாதிரி உன் லிஸ்ட்டும் பேரில் இல்லையாமே ஃபாரின் போகிறதுல, அதனால் நீ எனக்கு தேவையில்லை தேவாங் அப்படின்னு சொல்லிடுறா. தேவாங் மனசே உடையுது. அப்போ நீ இதுக்காக தான் என்னை லவ் பண்ணியான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நான்சி ஆமாம் காரியம் இல்லாத இடத்துல நான் இருந்து என்ன பண்ணுறது? சஞ்சய் போகிறான், நான் சஞ்சயும் நானும் எப்போத்துலேருந்து டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சஞ்சய் அமெரிக்கா போகிறான், நானும் சஞ்சய் கூட போகிறேன். ஸோ தேங் நமக்குள்ளே இருக்கிறது எதுவும் கிடையாது, நீ ஸோ இதோட என் பண்ணிக்கலாம், நீயும் என்ன தேவையில்லாமல் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான்சி போயிட்டே இருக்கா. தேங்காவுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்காய் செம்ம மனசு உடஞ்சி போயிடுறாரு. செம்மையாக குடிக்கிறாரு மனுஷன், குடிச்சு டெய்லி குடிக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு சரியாக வரமாட்டுறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல, அவ்வளோ ப்ரெஷர் அவருக்கு இருக்குது, லைக் அவ்வளோ டிப்ரெஷனில் போயிடுறாரு. அப்போ தான் அப்படியே உங்களோட ரூமில் போய் படுத்துடுறாரு. அவருக்கு குடி போதையில் எந்த ரூமுக்கு போகிறதுன்னு தெரியாமல் அவங்க ரூமில் போய் அப்படியே படுத்துடுறாரு. காலையிலேயும் எந்திச்சு பார்க்குறாரு, விடிஞ்சிருது. ரூம் மாதிரி வந்து படுத்துட்டோன்னு அப்போ தான் அவருக்கு புரியுது. ஏஞ்சி நின்று தலை வலிக்குது அவருக்கு, செம்மையாக தூங்கி ஏஞ்சிட்டு அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. அப்போ தான் நீங்கள் எழுதி வச்ச லெட்டர் அப்படியே அந்த கபோர்டில் அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது, சவுண்டு கேட்குது. என்னன்னு எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் எழுதி வச்ச லெட்டர். சின்னையா உங்களுக்கு எனக்கு தெரியுது, உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னு எனக்கு தெரியுது. உங்களுக்கு என்னை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை சின்னையா, ஆனால் நீங்கள் என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்த வேணாம் சின்னையா. ஒரு மனுஷியாவாச்சும் என்னை நீங்கள் மதிக்கலாம். அங்கே மாலில் காசு கொடுக்காம ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன்னு என் பின்னாடியே எல்லோரும் செக்யூரிட்டியெல்லாம் ஓடி வந்தாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? போலீஸ் ஸ்டேஷனில் என்னை பார்த்து நீ தப்பான தொழில் பண்ணுறவளா, எந்த இதில் மாட்டினேன்னு கேட்டாங்க. இதெல்லாம் எனக்கு தேவையா சின்னையா? உங்களை நம்பி தான் நான் அந்த ஊருக்கு வந்தேன். நீங்கள் என்னை பார்த்துப்பீங்கன்னு சொல்லி அத்தை சொன்னதுனால தான் நான் வந்தேன். ஆனால் நீங்கள் என்னை பார்த்துக்கிறேன்ற பேரில் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க சின்னையா. நான் இப்போ உங்களை விட்டு போகிறது கூட உங்கள் மேலே கோச்சிக்கிட்டோ இல்லை உங்கள் மேலே கோவப்பட்டுட்டோ இல்லை. நீங்கள் உங்களுக்கு இதுதான் வேணும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் நான் உங்கள் கூட இருந்து உங்களை கஷ்டப்படுத்துறத விட நான் ஊர்லேயே போய் தனியாகவே இருந்துக்கிறேன் சின்னையா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா அதுவே போதும். நீங்கள் சந்தோஷமாக இருங்க சின்னையா. என்னை மன்னிச்சிடுங்க. உங்கள் வாழ்க்கையில் நான் தேவையில்லாத ஒரு பாரமாக இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க. நான் என்றைக்கும் உங்களை இனிமேல் எந்த வகையிலையும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் சின்னையா. என்னை மன்னிச்சிடுங்கன்னு நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. அதை பார்த்துட்டு தேங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவருக்கு அந்த மாலில் போலீஸ் ஸ்டேஷனில் நடந்ததெல்லாம் தெரியாது. அதை பார்த்துட்டு ஒரு பொண்ணை நம்ம இந்த அளவுக்கு விட்டுட்டோமேன்ற மாதிரி ஒரு கில்ட் ஆகுது அவருக்கு. அதுவும் நான்சிக்காக போயிட்டு நம்ம வந்து வயனுக்கு இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு லைட்டாக கில்ட் ஆகுது. ஆனால் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. உங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணாலும் அவர் யாருக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அதனால் கம்முன்னு அப்படியே அவர் விட்டுக்காரு. இப்படியே டேஸ் போயிட்டே இருக்குது. உங்கள் தாட்ஸு உங்கள் நினப்பு கொஞ்சம் அவருக்கு ஜாஸ்தியாக ஆகுது. அந்த லெட்டரை படித்ததுலேருந்து ரொம்ப ஜாஸ்தியாகுது. அப்போது வந்து அவங்க கபோர்டில் போய் பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் உங்களுக்கும் தேங்கும் கல்யாணம் ஆன ஃபோட்டோ, உங்கள் புடவைங்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அந்த கல்யாணம் ஆன ஃபோட்டோ எடுத்து அவர் பார்க்குறாரு. பார்த்துட்டு அவருக்கு லைட்டாக சிரிப்பு வருது அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு. ஏன்னா நீங்கள் அப்படியே பயந்து போய் உட்காந்துட்ருக்கீங்க அந்த ஃபோட்டோவில். அவர் சிரிச்சுட்டு
திருப்பி அதுக்குள்ளேயே வச்சிடுறாரு. டேஸ் இப்படியே போகுது. அப்போ தேயாங்க்கு சடனாக கால் வருது. இந்த மாதிரி வந்து தேயாங்கோட அம்மா வந்து சீரியஸாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தேயாங்குக்கு செம்ம ஷாக்கு. அடிச்சு பிடிச்சி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாரு. போய் ஊருக்குலாம் கிளம்பி ரெடி ஆகி அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே உங்களுக்குமே நியூஸ் வந்திருக்கும். நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் தான் இருந்திருப்பீங்க. தேவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நீங்களும் கிளம்பி தேவங்க அம்மாவை போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் தான் தேவங்க அம்மாவுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாமே ஏ டு செட் அவங்கள வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே. இது இந்த மாதிரி தேங்க தான் என்ன அமிச்சாருன்ட்டு நீங்கள் போய் சொல்லிடுறீங்க உங்கள் மாமா கிட்ட. இது மாதிரி அவர் தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ முதல்ல போனால் அப்புறம் வரேன்னு சொன்னாருன்னு சொல்லி அமுச்சு விட்டாருன்னு சொல்லிடுறீங்க. ஆனால் அது பொய் தான். நீங்கள் முன்னாடியே ஊருக்கு வந்திருப்பீங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்திருப்பீங்க. ஆனால் உங்கள் அம்மா அப்பாக்கிட்டேயும் இல்லை நான் ஊரில் வந்துட்டேன்னு சொல்லாதீங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால் உங்கள் மாமனார்கிட்ட போய் நீங்கள் இப்படி சொல்லிடுறீங்க. உங்கள் அத்தையும் உங்களை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏ டு செட் எல்லாம் பார்த்து பண்ணுறீங்க. இப்போ தேங்க தான் அப்படியே ஊருக்கு வந்துட்டுருக்காரு. அவர் காரில் எடுத்துகிட்டு அப்படியே அவர் அவங்க வீட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறதுக்கு போயிட்டுருக்காரு. போகும்போது தான் உங்களை பார்க்குறாரு. அப்படியே வண்டி கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. நீங்கள் கூடையில் ஃபுல்லாக சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் அத்தைக்கு தான் சாப்பாடு இதெல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போது பின்னாடி ஒரு பைக் அவங்க பின்னாடியே வருது. யார் அது தயாங் பார்க்குறாரு. பார்த்தா அந்த கார்த்திக் தான் அவங்கள தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான்ல, அவன் தான் திருப்பியும் வந்திருக்கான். நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவனுக்கு. ஆனால் உங்களை பின்னாடியே அப்படியே துரத்திட்டு வரான். நீங்கள் ஸ்பீடாக நடக்கிறீங்க, உங்களுக்கு தெரியுது பின்னாடி யாரோ வராங்கன்ட்டு நீங்கள் ஸ்பீடாக நடக்கிறீங்க. அப்போ தான் கார்த்திக் வழியை மறைச்சு நிறுத்திடுறான். சரி, ஓகேடா, நான் இதை முடிச்சுக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட்டை நான் வந்து சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஹோப் யூ வில் லைக் இட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எப்படி இருக்குன்னு ஸ்டோரி சொல்லிவிட்டு. சரியா, எனக்கு அப்போ தான் தெரியும்டா. ஓகே கைஸ், லைக் இட், கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ்லாம் பண்ணீங்க, நான் பார்த்தேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட் யூ ஹவ் கிவன் மீ கைஸ். ஸோ அப்கமிங் டேஸில் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை நான் எடிட் பண்ணி போடுறேன். ஓகேவா கைஸ், பாய், லவ் யூ ஆல், சரங்கே.